மங்களபுரி என்ற சிற்றூரில் மாணிக்கம் என்ற ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் செல்வம் ஏதுமில்லை. ஆனால் அவனது மூளை ஒரு கூர்மையான வாளை போன்றது. ஊர் மக்கள் அவனை ஏழை புத்திசாலி என்றே அழைப்பார்கள். மாணிக்கத்தின் தந்தை ஒரு சாதாரண விவசாயி. அவர் விட்டுச் சென்றது ஒரு சிறிய குடிசையும் ஒரு பழைய மாட்டு வண்டியும் மட்டுமே. அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரர் ரத்தினவேல். அவர் ஒரு கஞ்சன் மட்டுமல்ல, பிறரை ஏமாற்றிப் பிழைப்பதில் வல்லவர். யாரிடமாவது கடன் கொடுத்தால் அதை திரும்பப் பெறும்போது விசித்திரமான நிபந்தனைகளை விதித்து அவர்களின் சொத்துக்களை பறித்துக் கொள்வார். மாணிக்கத்தின் தங்கை மல்லிகாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. கையில் காசில்லாத மாணிக்கம் வேறு வழியின்றி ரத்தினவேலிடம் 5000 பொற்காசுகளை கடனாக கேட்டான். ரத்தினவேல் ஒரு குரூர புன்னகையுடன் சொன்னார், மாணிக்கம், நான் உனக்கு பணம் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அடுத்த ஆண்டு இதே நாளில் நீ பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உன்னால் கொடுக்க முடியாவிட்டால் உன்னுடைய அந்த பழைய மாட்டு வண்டியும் நீ குடியிருக்கும் நிலமும் எனக்கு சொந்தமாகிவிடும். சம்மதமா? மாணிக்கம் யோசித்தான். தங்கையின் வாழ்வு முக்கியம் என்பதால் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான். பணத்தை பெற்று தங்கையின் திருமணத்தை விமரிசையாக நடத்தினான். பிறகு மீதமிருந்த சிறு தொகையை வைத்து ஊருக்கு வெளியே இருந்த தரிசு நிலம் ஒன்றை மிக குறைந்த விலைக்கு வாங்கினான். மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஏழை புத்திசாலி என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் விளைச்சல் தராத இந்த மண்ணை வாங்கியிருக்கிறானே, இவன் முட்டாள் என்றார்கள். மாணிக்கம் எதற்கும் கவலைப்படவில்லை. அவன் அந்த மண்ணை ஆராய்ந்தான். அந்த மண்ணில் ஒரு விதமான விசித்திரமான களிமண் கலந்திருந்தது. அவன் விவசாயம் செய்யவில்லை. மாறாக அந்த மண்ணை கொண்டு மிக அழகான உறுதியான செங்கற்களையும் கலைநயம் மிக்க மண்பாண்டங்களையும் செய்யத் தொடங்கினான். அவனது கைவண்ணம் ஊர் கடந்து பேசப்பட்டது. பக்கத்து நாட்டு அரண்மனை கட்டுவதற்கு மாணிக்கத்தின் செங்கற்களே வேண்டும் என்று ஆர்டர் வந்தது. பணம் குவியத் தொடங்கியது. ஒப்பந்தம் முடிய இன்னும் 1 வாரம் மட்டுமே இருந்தது. மாணிக்கம் 5000 பொற்காசுகளை தயார் செய்துவிட்டான். மாணிக்கம் முன்னேறுவதைக் கண்ட ரத்தினவேல் பொறாமை கொண்டார். எப்படியாவது அவனது நிலத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஒரு தந்திரம் செய்தார். ஒப்பந்தத்தில் ஒரு சிறிய வரியை சேர்த்திருந்தார். அதாவது, பணத்தை திருப்பிக் கொடுக்கும்போது அது புதிய பொற்காசுகளாக இருக்க வேண்டும், மேலும் அவை ஒரு செப்பு பாத்திரத்தில் அடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் மாணிக்கத்திடம் பழைய பொற்காசுகளே இருந்தன. ஒப்பந்த நாள் வந்தது. ரத்தினவேலின் வீட்டிற்கு மாணிக்கம் சென்றான். ஐயா, இதோ உங்கள் பணம் என்று ஒரு செப்பு பாத்திரத்தை நீட்டினான். ரத்தினவேல் அதை வாங்கி பார்த்துவிட்டு சிரித்தார். மாணிக்கம், இவை பழைய பொற்காசுகள், தேய்மானமடைந்தவை. எனக்கு புதிய பொற்காசுகள் தான் வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. இப்போது உன்னிடம் புதிய காசுகள் இல்லை. எனவே உன் நிலமும் வண்டியும் எனக்குத்தான் என்றார். சபை கூடியது. ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் விசாரணை நடந்தது. ரத்தினவேல் தனது ஒப்பந்தத்தை காட்டினார். மாணிக்கம் அமைதியாக இருந்தான். ஐயா, ரத்தினவேல் அவர்களே, நீங்கள் சொல்வது சரிதான். புதிய பொற்காசுகள் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் என் கையில் இருப்பது நீங்கள் எனக்கு கொடுத்த அதே பொற்காசுகள்தான். நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது இவை பழையவை என்று சொல்லவில்லையே. ஒருவேளை இவை செல்லாதவை என்றால் நீங்கள் எனக்கு கொடுத்த கடனே செல்லாது என்றுதானே அர்த்தம் என்றான். ரத்தினவேல் தடுமாறினார். அது நான் கொடுத்தபோது அவை புத்தம் புதியவைதான். நீதான் அவற்றை உபயோகித்து தேய்த்து விட்டாய் என்று பொய் சொன்னார். மாணிக்கம் புன்னகைத்தான். சரி ஐயா, உங்கள் ஆசைப்படியே நான் புதிய பொற்காசுகளை தருகிறேன். ஆனால் அதற்கு 1 நாள் அவகாசம் வேண்டும் என்றான். பெரியவர்கள் சம்மதித்தனர். மறுநாள் மாணிக்கம் ஒரு பெரிய மூட்டையுடன் வந்தான். அந்த மூட்டையில் பளபளக்கும் புதிய பொற்காசுகள் இருந்தன. ரத்தினவேல் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு சீக்கிரம் எப்படி புதிய காசுகள் கிடைத்தன? அவர் ஆவலோடு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். நிலம் தப்பியது என்று மாணிக்கம் கிளம்பினான். ரத்தினவேல் அந்த பொற்காசுகளை தனது இரகசிய அறைக்கு கொண்டு சென்றார். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தார். அவை ஒவ்வொன்றும் சூரிய ஒளியில் மின்னின. ஆனால் ஏதோ ஒரு விசித்திரமான மனம் வீசியது. அடுத்த நாள் காலை ரத்தினவேல் அலறியபடி வெளியே ஓடி வந்தார். ஏமாற்றிவிட்டான், அந்த ஏழை புத்திசாலி என்னை ஏமாற்றிவிட்டான் என்று கத்தினார். ஊர் மக்கள் கூடினர். ரத்தினவேல் காட்டிய பொற்காசுகள் இப்போது கருப்பாக மாறிக்கொண்டிருந்தன. சில காசுகள் உதிர்ந்து மண்ணாக மாறின. உண்மையில் நடந்தது என்னவென்றால், மாணிக்கம் தன்னிடம் இருந்த களிமண் வித்தியை பயன்படுத்தி ஒரு விதமான ரசாயன கலவையுடன் மண்ணால் செய்த பொற்காசுகளை உருவாக்கியிருந்தான். அவற்றின் மேல் தங்க முலாம் பூசப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முலாம் வெறும் 12 மணி நேரம் மட்டுமே மின்னும் வகையில் அவன் தயாரித்திருந்தான். பெரியவர்கள் மாணிக்கத்தை அழைத்தனர். மாணிக்கம், இது என்ன ஏமாற்று வேலை? ஏன் களிமண் காசுகளை கொடுத்தாய் என்று கேட்டனர்.
மாணிக்கம் அமைதியாக ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்தான். அதில் ரத்தினவேல் ஊர் மக்களுக்கு கொடுத்திருந்த பழைய கடன்களின் விவரங்கள் இருந்தன. ஐயா, நான் ஏமாற்றவில்லை. ரத்தினவேல் ஐயா என்னிடம் புதிய பொற்காசுகள் கேட்டார். மண்ணிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட எதையும் நாம் புதிது என்றுதானே சொல்வோம். நான் மண்ணால் செய்த புதிய மண் காசுகளை கொடுத்தேன். அவர் தங்க பொற்காசுகள் என்று ஒப்பந்தத்தில் எழுதவில்லை. புதிய பொற்காசுகள், அதாவது நியூ கோல்ட் காயின்ஸ் என்றுதான் எழுதியிருந்தார். நான் அவருக்கு புதிய மண் தங்க காசுகளை கொடுத்தேன். சபை அதிர்ந்தது. ரத்தினவேல் தனது பேராசையால் தங்கம் என்ற வார்த்தையை சேர்க்காமல் புதிய என்ற வார்த்தையில் குறியாவே இருந்ததால் தோற்றுப்போனார். ஆனால் கதையின் உண்மையான ட்விஸ்ட் இதோ. மாணிக்கம் சொன்னான், ஐயா, ரத்தினவேலிடம் நான் கொடுத்தது களிமண் காசுகள்தான். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த அந்த 5000 பொற்காசுகளும் உண்மையில் யாருடையது தெரியுமா? அவை 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தை அவரிடம் அடகு வைத்த நகைகளை உருக்கி அவர் செய்த காசுகள். என் தந்தை இறந்த பிறகு அந்த நகைகளை அவர் அபகரித்து கொண்டார். நான் உழைத்து சம்பாதித்த உண்மையான தங்கத்தை என் தங்கையின் திருமணத்திற்கு செலவிட்டேன். இவருக்கு கொடுத்தது அவர் செய்த துரோகத்திற்கான பரிசு மட்டுமே. அதிகாரிகள் ரத்தினவேலின் கணக்குகளை சோதித்தபோது அவர் பல ஏழைகளின் நகைகளை திருடி உருக்கியது அம்பலமானது. ரத்தினவேல் சிறைக்குச் சென்றார். மாணிக்கம் தான் சம்பாதித்த உண்மையான செல்வத்தை கொண்டு அந்த ஊரையே முன்னேற்றினான். நீதி. பணம் படைத்தவன் புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் நேர்மையான ஏழையின் புத்திசாலித்தனம் எப்போதுமே தர்மத்தின் பக்கமே நிற்கும். பேராசை பெருநஷ்டம். If you like this video, please like, share and subscribe.